இருக்கிற என்னை கர்த்தர் ஊழியக்காரனா மாற்றி வரங்களினால கிருபையினால நிரப்பி இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகட்டும். உலகம் முழுவதும் சென்று அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் பல அற்புதங்களை செய்து வருகிறார். முதலாவது என்னை விடுவித்தார், முதலாவது என்னை ரட்சித்தார். இன்னைக்கு என்னை கொண்டு அநேகரை விடுவிக்கிறார், அநேகர் ரட்சிக்கிறார். ரட்சிக்க முடியாத கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாத்தினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொன்ன காரியத்தில் உங்களுக்குள்ள விசுவாசம் வந்ததா? காதுல கேட்கலையே ஐயா, கேக்குதா? நான் சொன்ன சாட்சியில என்ன என்ன வருது உங்களுக்குள்ள இருந்து? எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். என் வாழ்க்கை நடந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்த முறை வந்தால் இன்னும் நிறைய சாட்சி உங்கள் மத்தியில் என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் வாயில நிறைய அந்நிய வார்த்தைகள் வரும், அந்நிய கடவுள் பேர் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசதோமா சத்கமயாம் தமசோமா ஜோதிர்கமயாம், இதெல்லாம் அந்த மாதிரி அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்நிய வார்த்தைகள் தான். அந்த சொல்லப்போனா உலக பிரகாரமான காரியங்கள் தான். அல்ல ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமஹ, ஓம் ஸ்ரீ மங்கள சுதாய நமஹ, ஓம் ஸ்ரீ கன்னி சுதாய நமஹ. இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், ஒரு தட்டில் பூ வச்சுக்கிட்டு சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. நமோ நமஹ, நமோ நமஹ, நமோ நமஹ அப்படி சொல்ற இந்த உதடுல சொல்லப்போனா இயேசுதான் மெய்யான தேவன். எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இயேசு என்ற ஒரே நாமம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கையை ரெண்டு கையை மேல உயர்த்தி தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவர் ஆர்ப்பரிங்க, ஆண்டவர் ஆர்ப்பரிங்க. இயேசு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலே நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால நான் ஒரு மினிஸ்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணேன். இயேசு ஜீவிக்கிறார் என்ற மினிஸ்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு இண்டிபெண்டாக உலகம் முழுவதும் ஊழியம் செய்து வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். ஆனால் சத்தித்த மாட்டை விட்டு விலகலை. என்னத்தை விட்டு? சத்தித்த மாத்திரம் விட்டு, வலது புறமாக இருக்கட்டும் இடது புறமாக, இதுவே சத்தியம், இதுதான் வழி. கர்த்தர் எனக்கு நன்றாக என்ன பண்ணார், ஆவியானவர் அந்த வழிமுறை கற்றுக் கொடுத்தார். அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறபடினாலே இன்னைக்கு என்னை என் குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிச்சு வைத்திருக்கிறார். பிச்சைக்காரனாக இருந்தேன், குப்பு அள்ளி கொண்டிருந்தேன், அப்பிரோஜனமாக இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த வருஷம் 25வது வருஷம் ஊழியத்தின் ஆனிவர்சரின்னு சொல்லலாம். 25 வருஷமாச்சு. 2000 வருஷத்தில் கர்த்தர் என்னை தொட்டார். இந்த 2025 25 வருஷ ஊழியம் பலவிதமான சோதனை வந்தது, பலவிதமான போராட்டம் வந்தது, பலவிதமான பிரச்சனை வந்தது. கர்த்தர் விழுந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு பிசாசு அநேக கண்ணிகளை வைத்தான், அநேக விதமான உபோதரங்களை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. கர்த்தர் இம்மட்டுமா நடத்தி வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஆகையால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, என்னை சந்தித்த ஆண்டவர், என்னோடு பேசின ஆண்டவர், என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றின ஆண்டவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை சொல்லதான் இந்த சாத்தான் குழு பகுதியில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என் தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுமி நிற்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எழுமி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க அதே அற்புதங்களை காணணுமா, அதே அதிசயத்தை காணணுமா? ஆவியானவர் இங்க தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாரை நம்பி வந்திருக்கிறோம் சொல்லுங்க? யாரை நம்பி வந்திருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, யாரை நம்பி வந்திருக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரா? யாரு? மனுஷர்களையா? இல்ல அந்த கடவுள் இந்த கடவுளையா? அந்த போட்டோவியா? அந்த பாபாஜியா? அந்த குருஜியா? நான் பாபாஜி பார்த்தாச்சு, குருஜியை பார்த்தாச்சு. நானே பாபாவா மாற ஆசைப்பட்டேன்.
நானே குருஜியா, நானே பூசாரியா மாறினேன். பாருங்க, எப்படி இருந்தாலும் எப்படியா மாறிட்டேன். அப்படிப்பட்ட சொல்லப்போன ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தாரு. அதே தேவன் இந்த ஓய்வு நாளிலே நம் மத்தியில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். உம்மைதான் நம்பியிருக்கேன். இயேசுவை உம்மை நம்பி வந்திருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். உம்மைதான் நான் நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு என் நம்பிக்கை நீர்தான். என் நம்பிக்கை நீர்தான். மகிமை மகிமை அல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. காபாரி சந்தாரி காபாரி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நம்பியிருக்கேன். அற்புதம் அதிசயம் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா! எவ்வளவு பேர் நம்புறீங்க? அரகோர நம்பிக்கை அல்ல. ஏதோ நம்பணுமே, ஏதோ வந்துட்டோமே, அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வந்தது பெருசு அல்ல, நீ நம்புகிறது தான் பெருசு. நம்பினால் தேவனுடைய மகிமை இப்போது உன் சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. கருப்பு கலர் வேல் போட்டிருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். அம்மா, நீ ரொம்ப பலவீனத்தோடு தான் இங்க வந்திருக்கிறாய். பலவிதமான சோதனை நீ சந்தித்த வந்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மட்டுமா நான் என் கண் உன்மேல் வைத்து ஆலோசனை தந்து நடத்தினேன், இனி மேலும் நடத்த போகிறேன். சாத்தான் உன் மேல பல விதத்தில் கண்ணை வச்சிருக்கிறார். ஒருபோது பயப்படாதே. உன்னை அழைத்தவர் இயேசுவாயிருக்கிறார். உன்னை பாதுகாக்க போகிறார். ஒரு மகிமையின் அபிஷேகம் உன் சரீரத்தில் இறங்க போகிறது. உன் கால்கள் எல்லாம் பலனடைய போகிறது. காபாரி சந்தாரி காபாரி சகோதரியே, நல்ல ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொள் அபிஷேக வல்லமை. காபாரி சந்தாரி காபாரி அல்லேலூயா! கல் அடைப்புனால ஒரு சைடு வயிறு வலியில இருக்கிற சகோதரியே, இப்போது உன் வயிற்று பகுதியிலே வல்லமை இறங்க போகிறது. யாருக்கு அந்த வயிற்று வலி, கல் அடைப்புனாலே வயிற்று வலி, கையை வச்சு கொள்ளுங்க. வலது கையை வச்சு ஜெபிங்க. நிறைய பேர் இந்த இடத்துல கட்டோடு வந்திருக்கிறீங்க. கட்டு அறுக்கப்பட போகிறது. காபாரி சந்தாரி காபாரி. சில நோய்கள் பிசாசி கொண்டு வந்திருக்கலாம். பிசாசி கொண்டு வந்த அந்த நோயின் கட்டுங்களை இந்த நாளில் அறுத்தெரிக்க போகிறார். அறுத்தெரிக்க போகிறார். எரிக்கப்படுவதாக, கட்டு அறுக்கப்படுவதாக. கையை தட்டி நல்லா சோதரிங்க. துதி. உன் வாயை விரிவா திறந்து நல்லா துதி. விடுதலை 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 விடுதலை. Receive the power. Receive the power. Receive the healing power. Touch and deliver, Lord. கட்டு அருந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை வல்லமை புறப்பட்டு கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. காபாரி சந்தாரி காபாரி ஹல்லேலூயா. 2 மாசமாக ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், இடுப்பு வலியோடு, எலும்பு பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், கட்டோடு நோயோடு இருக்கிறாய். இயேசுவின் உறுப்பை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் எலும்புல வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் நரம்புல வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கும் போது மகிமை, கேட்டு கொண்டிருக்கும் போது மகிமை. Receive the power.